Hi everyone, என் பேர் தீபிகா. நான் வந்து நாகர்கோவிலேருந்து வரேன். ஸோ என்னோட பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்கன்னா 2014 ஃப்ரம் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நானோ சயின்ஸ் டெக்னாலஜிலேருந்து ஐடிக்குள்ள எப்படி போகணுன்றது என்ன இன்ட்ரெஸ்ட் சார்? அதாவது நானோ சயின்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 இயர்ஸாக லெக்சராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மேரேஜ் பேபின்ஸ் வந்தோடனே ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வீட்டில் சும்மா தான் இருந்தேன். கோடிங் படிக்கும்போது ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு பிஇ வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஸோ அதில் கொஞ்சம் அப்போவே கொஞ்சம் போராக தான் இருக்கும் கோடிங்ஸ் எல்லாம். பட் நெக்ஸ்ட் வந்து நானோ சயின்ஸ் நான் படிக்கும்போது கோடிங்க்கும் அதுக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ஐடி ஃபீல்டில் நல்லா ஷைன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்ட்ரெஸ்ட்டோட படித்தேன். அதுக்கப்புறம் படிக்க நமக்கு ஃபஸ்ட்டு டஃப்பாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங் வந்துடும். 2014 பாஸ்ட் அவுட். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் டெக்னாலஜி அதர் டொமைன்லேருந்து வந்துருக்கீங்க. நீங்கள் கெரியர் கேப்ன்றது பார்த்தீங்கன்னா பயங்கர இதாக இருக்கும். ஸோ இந்த கெரியர் கேப் நீங்கள் என்ன மாதிரினா ஃபேஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, கேரியர் கேப்ல ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கேரியர் கேப் எல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் பிளேஸ் வீட்டில் சொன்னீங்களா? ஆமாம். லைக் என்ன சொன்னாங்க வீட்டில்? என்ன சொன்னாங்க? எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் கேரியர் கேப்பாக இருந்துச்சு, திடீர்னு பிளேஸ் ஆகிட்டேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க. நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ரெண்டாயிரத்தி 14 ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமாங்க? அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குங்க, என்னால் வேலைக்கு போக முடியுமாண்ணா? இதெல்லாம் நான் லெக்சர் ஜாப்ல இருக்கேன்னா என்னால் வேலைக்கு போக முடியுமான்னு ஒரு பொண்ணுக்கு 1008 கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வெற்றின்ற ஒரு பதில் மட்டும் அடைஞ்சிருக்காங்க என் தங்கை தீபிகாங்க. ஸோ கன்னியாகுமரி சேர்ந்து உதய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எம்டெக் நானோ சயின்ஸுங்க. நானோ சயின்ஸ் நம்ம கம்பெனியில் நானோ சயின்ஸ் படித்த முதல் பர்சன் பிளேஸாக இருக்காங்கன்னா என் தங்கச்சி தீபிகா தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபிகா. ஸோ அது நான் உன்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நான் உங்கள்கிட்ட பார்த்தது எல்லாமே அந்த டெடிக்கேஷன்மா, சின்சியாரிட்டி. நீ ஒரு லெக்சராக இருந்திருக்க. ஒரு மாணவர் எப்படி இருக்குன்னா ஒரு ஆசானை பார்த்து தான் கற்றுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு லெக்சர்னு சொல்ல முடியாதுமா. அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ சின்சியாரிட்டி, ஒரு சிரிச்ச முகம், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனு. என்ன தான் உன்னை போய் சொல்லிட்டே போகலாமா. இந்த வெற்றி ஒரு சாதாரண வெற்றி கிடையாது தங்கச்சிங்க, மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் நீ ஒரு டைலாக் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு அது ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அண்ணா என்றைக்கோ ஒரு நாள் நான் வெற்றி அடையினா வந்து இந்த ஒவ்வொரு செகண்டும் உழைச்சாதானே அந்த வெற்றி அடைய முடியும், அந்த வெற்றின்ற ஒரு செகண்ட் அடைய முடியும் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன பொண்ணோட இவ்வளோ லைக் ஒரு மெச்சூரிட்டியான்ட்டுங்க. கண்டிப்பாக நீ ஜெயிச்சது ஒரு பெரிய விஷயமா, சரித்திரத்தை படைச்சிருக்க தங்கச்சி. வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய சாதிக்கணும்னு இந்த கம்பெனி நானும் உன்னை வாழ்த்துறேம்மா. ஸோ என் பேர் வந்து கே தீபிகா. என்னோட நேட்டிவ் வந்து நாகர்கோவில். ஸோ நான் பாஸ்ட் அவுட் இயர் வந்து 2014. நான் எம்டெக் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். ஸோ நீ வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கும்போது சாரோட இங்கே வந்து சேர்ந்து நல்லா படித்து அப்புறம் வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணி 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணி 4th இன்டர்வியூவில் எனக்கு வந்து ஜாப் கிடச்சிட்டு, நேட்டிவ்லேயே ஜாப் கிடச்சிட்டு. நான் பாஸ் அவுட் ஆன இயர் வந்து 2014. ஸோ டிகிரி வந்து நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம கம்பெனியில் ஃபர்ஸ்ட் பர்சன் நானோ சயின்ஸில் படித்து பிளேஸ் அவங்க இவங்க தாங்க. ப்ளீஸ் வெரிஃபிகேஷன்.